கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, பொல்லாங்கனுடைய கிரியைகளுக்குள்ளே இருக்கிறது, பொல்லாங்கனுடைய உபாய தந்திரங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த பொல்லாத நாட்கள் எப்படிப்பட்டது என்றால் பாவமும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானவைகளை செய்யக்கூடியதாகவும் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதா. ஆதலால் நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு ஏதுவாய், தேவனுடைய நாமத்துக்கு ஏதுவாய், தேவனுடைய ராஜ்யம் பரம்புதலுக்கு ஏதுவாய் இதை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களிலே, கிருபையின் நாட்களிலே இதை நாம் ஒவ்வொரு நாளையும் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாட்களை நாம் வாங்கிக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாட்களை வீணாக செலவழிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களை எல்லா விதத்திலும் மேன்மையாய் மகிமையாய் மாற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களை ஆண்டவர் பிரியமானவர்களே, எல்லா விதத்திலும் முன்னேறி செல்வதற்கு ஏதுவாய் சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கியுங்கள், ஜாக்கிரதையாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற வேத வசனத்தின் பிரகாரமாகவும், அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளை மாத்திரமல்ல, ஒவ்வொரு மணி நேரத்தை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நாம் எப்படியாகிலும் அதை நாம் மீட்க வேண்டும், அதை வாங்கி கொள்ள வேண்டும். அதை நாம் விலை கொடுத்தாவது ஒரு நேரத்தை நாம் வாங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்றுதான் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்கிறதுக்கான அர்த்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதில் பார்ப்போம் என்று சொன்னால் என்ன என்றால், பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் வளர்ச்சி அடையவும், ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பிரயாசப்படுவதற்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நாம் எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அங்கே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்மை சுற்றிலும் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகள், உலக மாமிச பிசாசினாலே பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறது நிமித்தமாய் நாம் எல்லா விதமான கிறிஸ்தவத்தோடு கூட நடந்து அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய், மீட்புக்கு ஏதுவாய் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டிய நாட்கள் இதுவாக இருக்கிறது. ரோமர், பிரியமானவர்களே, 13ஆம் அதிகாரம் 11, 12 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை என்றும் நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளாய் போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இரவு பிசாசினுடைய கிரியைகள் நிறைந்த நாட்கள், இது செல்லக்கூடிய நாட்களாக இருக்கிறது. பகல் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்துனுடைய நீதியின் ராஜ்யம், 1000 வருட அரசாட்சி, பிரியமான பரிசுத்தவான்களுடைய ஆளுகை நிறைந்த ஆட்சி வரக்கூடிய நாட்கள் சமீபமாய் இருக்கிறபடினால் நாம் நித்திரையை விட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டு, உதாசீனத்தை விட்டு, சாங்குபோங்கத்தை விட்டு நாம் எழுந்திருந்து இது ரட்சிப்பின் காலம், இது மீட்பின் காலம், எவ்வளவு பேரை விசுவாசிகளாக தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டுமோ அவ்வளவாய் கொண்டு வருவதற்கு இந்த ரட்சிப்பு
சமீபமாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 10வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் ஆவிக்குரிய நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான நன்மைகளை யாவருக்கும், அதோடு கூட விசுவாசம் உள்ளவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கும் நாம் நன்மை செய்ய கடவோம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கும்? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. ஆதலால் தேவ சித்தத்தை நடப்பிப்பதற்கு நாம் உயிரோடு கூட இருக்கும் போதே காரியங்களை ஆண்டவருக்கு மகிமையாய் நாம் செய்ய கடவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோம். அதுபோல இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தவர்களாக இருந்தோம் என்று. பிரியமானவர்களே, ஆதலால் இனி மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக இந்த பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே கூடுதலாய் கிரியை செய்வாராக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது அனுகிரக காலம், இது இரட்சணிய நாள். இவற்றிலே அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வரைக்குள்ள வசனங்களிலே இது விழித்திருக்க வேண்டிய காலம், ஆவிக்குரிய விழிப்பு உணர்வு உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டிய காலம். காரணம் என்ன? மனுஷகுமாரன் வருகிறார், இயேசு வருகிறார். அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருகிறார். அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு விழித்திருங்கள், ஜெபியுங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி எங்களுடைய நாட்களை எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உலகம் மாமிசன் பிசாசின் கிரியைகளை முறியடிக்க இந்த நாட்களை எல்லா விதத்திலும் வேதத்தை கொண்டு, ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல, காரியங்களை உமக்கு மகிமையாய் நடப்பிக்க கர்த்தர் நித்தமும் எங்களுக்கு உதவி செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.